கயல் பார்த்தீங்க அப்படின்னா, எழில வந்து தேடு தேடுன்னு தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. பாவம் இன்னும் கயல் கண்ணுக்கு நம்ம எழில் மாட்டவே மாட்டேங்கிறாரு போல இருக்கு. அவருமே வந்து ரொம்ப நாளாவே படுத்த படுக்கையா இருக்காரு. இந்த பக்கம் கயல் வந்து இவ்ளோ நாள் வரைக்கும் சும்மா இருந்துட்டு, இப்பதான் அவங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி வந்திருக்கு. நம்ம எழில போய் தேடணும், கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பெரியப்பா வந்து சொன்னதை யோசிச்சு வச்சு நம்ம கயலும் ஓரளவுக்கு போய் பார்த்துருப்பாங்க. ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, பூரா சிவசங்கரியாவோட ஆளுகளா இருப்பாய்ங்க போல இருக்கு. கயல் இந்த மாரி மறுபடியும் எழில தேடி வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கயல என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறாரு. இருந்தாலுமே கயல் வந்து பயங்கரமா திமிராலாம் பேசிட்டு ரிஜிஸ்டர் பார்க்குறாங்க. ஆனாலுமே ஒண்ணுமே கிடைக்கல. சரி இதுக்கெல்லாம் வேலைப்பட்டு வராது. நம்ம ஒவ்வொரு கேபினா போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு நெனச்சு ஒவ்வொரு பக்கமும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் நம்ம கயல் கண்ணுக்கு எழில் வந்து தென்படவே மாட்டேங்கிறாரு. எப்பதான் இவ்ளோ பெரிய உருவம் தென்படும் அப்படிங்கிறது தெரியல. ரொம்ப பார்த்தீங்கன்னா சோகமா போய்க்கிட்டு இருக்கு. வர வர நம்ம எழில நெனச்சு கயல் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. "எங்க தான் இருக்கீங்க நீங்க? என் கண்ணுல மாட்டவே மாட்றீங்களே!" அப்படின்னு சொல்ட்டு. ஸோ என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சக்தியோட கேரக்டர் வேற அப்பப்போ வந்துட்டு போய்க்கிட்டு இருக்கு. அவ வேற ஒரு பக்கம் இந்த கௌதம மாட்டி விட போறேன் அப்படிங்கிற மாரி சரியான வேலைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு இப்போ புதுசா அந்த சிவா கேரக்டர். ஸோ சக்திய லவ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல பார்த்தீங்கன்னா, காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சக்தி சொன்னா அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக அடுத்த நாளே வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு, இந்த விஷயத்த சக்தி கிட்ட வந்து ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்றாரு. நம்ம சக்தி வேற இங்க பார்த்தீங்கன்னா, அந்த கௌதம் டாக்டர மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, எவ்ளோ பண்ணி என்ன பிரயோஜனம்? கடைசில ஒண்ணுத்துக்குமே வந்து லாயக்கு இல்லாத மாரி ஆகி போயிரும். அதுக்கப்புறம் சிவாவ வந்துட்டு பயங்கரமா திட்டு திட்டுன்னு திட்டி வந்து முடிச்சுருவாங்க நம்ம சக்தி. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல பார்த்தீங்கன்னா, அந்த சிவசங்கரிக்கு தெரிஞ்ச ஆள் வந்து உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம தீபிகாவுக்கு ஃபோன் பண்றாங்க. "என்ன இது இந்த ஆள் எதுக்கு இந்த நேரத்தில ஃபோன் பண்றா?" அப்படிங்கிற மாரி நம்ம தீபிகா நெனச்சுட்டு, "என்ன சொல்லுங்க, என்ன விஷயம்?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. எழில் வந்து கண்ணு முழிச்சுட்டாரா? இப்போ அவருக்கு பரவாயில்லையா? நல்லா இருக்காங்களா? அப்படின்னு கேட்கும்போது, "அது இல்ல மேடம். அத விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்ல தான் நான் வந்து கால் பண்ணேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, "என்ன விஷயம்? என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "ஆமா மேடம். அந்த எழிலோட ஹஸ்பண்ட் அதான் எழிலோட இத ஒய்ஃப் கயல் இருக்காங்கல்ல, அவங்க மறுபடியும் வந்து எழில தேடி வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட தீபிகாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. என்ன சொல்றீங்க நீங்க? மறுபடியும் அவ தேடி வந்திருக்காளா? என்ன ஆச்சு? எழில அவ பார்த்துட்டாளா? கண்டுபிடிச்சுட்டாளா? அப்படின்னு கேட்க, இல்ல மேடம். அது எப்படி அவங்களால எழில கண்டுபிடிக்க முடியும்? நம்ம தான் ரிஜிஸ்டர்ல பேரையே மாத்தி குடுத்து வச்சிருக்கோம்ல. அதனால இன்னும் வரைக்கும் அவங்க கண்டுபிடிக்கல. ஆனாலுமே இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அடிச்சு தெள்ள தெளிவா சொல்றாங்க. நான் வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன். அதனால எழில் இங்க தான் இருப்பாரு. எனக்கு நல்லா தெரியும். நீங்க ஒழுங்கா ரிஜிஸ்டர் எடுத்து குடுங்க அப்படின்னு என்கிட்டயே சத்தம் போட்டாங்க. நானுமே எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சேன். ஆனா அதுல பேர் எதுவுமே இல்லாததுனால அவங்க அப்படியே வந்து போயிட்டாங்க. நானுமே அவங்கட்ட போம்போது மிரட்டி தான் அனுப்பி வச்சிருக்கேன். இதுக்கப்புறமும் நீங்க எழில தேடி இந்த மாரி வந்தீங்கன்னா நான் வந்து எம்டி கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. இது ரொம்ப சீரியஸான விஷயமா இருக்கு மேடம். முதல்ல இந்த கையில ஏதாவது நீங்க பண்ணுங்க. இல்ல அப்படின்னா எளில வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு மாத்துங்க. அதான் நல்லது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இங்க பாருங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா இப்போதைக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. ஆன்டிய வேற அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வச்சிருக்காங்க. நான் அவங்கள வெளியில எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிய பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. ஆன்டி வெளியில வந்ததுக்கப்புறம் நான் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன ஆச்சு மேடம்? என்ன பெரிய மேடத்த அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? என்ன சொல்றீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்க, "ஆமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த கயல் தான். அவ தான் வந்து இந்த மாரி ஆன்டி மேல கம்ப்ளைண்ட் குடுத்து ஜெயில்ல தள்ளி வச்சிருக்கா. அவள மேல ஏற்கனவே சிவசங்கரி மேடம் பயங்கர கொலவெறியில இருக்காங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வெளில வந்துட்டாங்கன்னா, அந்த கயல சும்மாவே விடமாட்டாங்க. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இதுக்கு மேல அவ வந்து எழில தேடி அங்க இருக்கக்கூடாது. எழில் பக்கமே அவ நெருங்கக்கூடாது. அவள மட்டும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. மத்த விஷயத்த நான் அப்புறம் பேசிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு தீபிகா ஃபோன வச்சுர்றா. ஸோ ஃபோன வச்சோனே தீபிகா பார்த்தீங்க அப்படின்னா, "ஏய் கயல், நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அடங்கவே மாட்டியா? உன்னெல்லாம் என்ன தாண்டி பண்றது? உன் கதைய மொத்தமா முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் எழில என் விருப்பப்படி கல்யாணம் பண்ணிட்டு, ஃபாரின்ல செட்டில் ஆயிரலாம் அப்படின்னு அவ்ளோ ஆசையா இருந்தா, எப்படியோ அதுல வந்து தப்பிச்சு மறுபடியும் நீ உயிரோட கிளம்பி வந்துட்டியா? உன்னெல்லாம் என்ன தாண்டி பண்றது? எப்படிடி உன்ன வந்து கொல்றது? ஒவ்வொரு தடவையும் ஏதாவது பண்ணணும்னு நெனச்சா, மறுபடியும் வந்து என் வாழ்க்கைக்கே நீ எதிரா வந்து நின்னுகிட்டு இருக்க. இந்த தடவ கண்டிப்பா ஆண்டிய விட்டாலும் உன்ன நான் விடப்போறதே கிடையாது. உன் சாவு என் கையில தான்டி. உன்ன நான் சும்மாவே விடப்போறது இல்லடி அப்படின்னு நம்ம தீபிகா பார்த்தீங்கன்னா, பயங்கர ஆக்ரோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம உடனே போயிட்டு ஆன்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணல அப்படின்னா, எழில் கண்ணுல மட்டும் அவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னா
பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நம்ம தீபிகா முடிவெடுக்குறாங்க. ஸோ நம்ம கையிலும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பக்கமும் தேடி தேடி பார்த்தீங்கன்னா, ஓஞ்சே போயிடுறாங்க. என்னடா இது நம்ம எங்கடா போயிட்டு நம்ம எழில கண்டுபிடிக்கிறது? எங்க பார்த்தாலுமே எழில் காணாமே! ஒரு வேளை எழில் இங்க இல்லையோ! அவங்க மாத்தி சொல்லிட்டாங்களோ! அப்படின்னு நெனச்சு கையலுக்கு பார்த்தீங்கன்னா தோணுது. அப்படி இருந்தாலும் அவங்க கிளியரா தான சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது ரெஜிஸ்டர்ல பேரும் இல்லையே! எங்க இருக்கீங்க எழில்? நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு என்னமோ நீங்க இங்க இருக்கிற மாரி தான் தோணுது. ஆனா எல்லா இடத்துலயுமே நான் தேடி பார்த்துட்டேன். உங்கள எங்கேயுமே காணோமே! அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கயல் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம சிவசங்கரி கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக, நம்ம தீபிகா அவசர அவசரமா கிளம்பி பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிலுக்கு போறாங்க. ஸோ இந்த மாரி வந்து நான் ஆன்டிய வந்து பார்க்கணும். பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு உள்ள போறாங்க. உடனே தீபிகாவ வந்து பார்த்த சிவசங்கரி, "என்ன தீபிகா என்ன ஆச்சு? என்ன வெளியில எடுக்கிற விஷயமா? இன்னும் வரைக்கும் என்ன தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சொல்ல, "ஆன்டி அதெல்லாம் நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்திலேயே லாயர் உங்கள வெளிய எடுத்துருவாரு. அந்த ப்ரொசீஜர் முக்காவாசி சரியாயிருச்சு." அப்படிங்கிற மாரி சொல்ல, "சரி தீபிகா, ஏதாவது முக்கியமான விஷயமா? வெளியில நடக்குதா?" அப்படின்னு கேட்க, "ஆமா ஆன்டி. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நடந்துச்சு. இப்போ எனக்கு ஃபோன் பண்ண உடனே தான் அந்த விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும்னு ஓடி வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்ல, "என்ன தீபிகா? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நெனச்ச மாதிரியே அந்த கயல் மறுபடியும் எழில தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா ஆன்டி அப்படிங்கிற மாரி சொல்ல, இத கேட்ட நம்ம சிவசங்கரிக்கு தூக்கி வாரி போடுது. "என்ன தீபிகா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? மறுபடியும் அவ எழில தேடி வந்தாளா? என்ன சொல்ற? எழில பாத்துட்டாளா? எழில வந்து அவ வந்து கண்டுபிடிச்சுட்டாளா?" அப்படின்னு கேட்க, "இல்ல ஆன்டி அந்த மாதிரி எதுவுமே வந்து நடக்கல. ஆனா நம்ம தான் அங்க பேர மாத்தி குடுத்துருக்கோம்ல. அதனால அந்த கயலால எதுவுமே வந்து கண்டுபிடிக்க முடியாம, எழில் வந்து இங்க இல்ல போல இருக்கு." அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு அவ அமைதி ஆயிட்டா. இப்போ தான் அந்த விஷயத்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற அந்த அட்டெண்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. மறுபடியும் அவ வந்து எழில் இங்க தான் இருக்காரு. நான் அத தேடி கண்டுபிடிச்சுட்டேன். ஒழுங்கா உண்மைய சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினதா வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்ல, அந்த கயல் வந்து இவ்ளோ தூரம் போயிட்டாளா? எப்படியாவது என் புள்ளைய அவ தேடி கண்டுபிடிச்சுருவா போல இருக்கே. இல்ல விடவே கூடாது. கயல் கண்ணுல எழில் மாட்டிறவே கூடாது. அப்படி மட்டும் பார்த்துட்டான்னா, அதுக்கப்புறம் என் புள்ளைய அவகிட்ட இருந்து பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். நான் நெனச்ச விஷயம் எதுவுமே நடக்காம போயிரும். இதுக்கப்புறமும் அந்த கயல் கூட என் புள்ள எழில் என்னைக்குமே சேரவே கூடாது. அப்படி நான் சேரவும் விடமாட்டேன். என் உயிர குடுத்தாவது அத நான் வந்து கண்டிப்பா நடக்க விடமாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கோவமா பார்த்தீங்கன்னா, நம்ம சிவசங்கரி சொல்றாங்க. இங்க பாரு தீபிகா, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. கண்டிப்பா வந்து கயல் வந்து எழில பாத்துறவே கூடாது. அப்படி ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சு அப்படின்னா, அப்புறம் எழில் உனக்கு தான் கிடைக்காம போயிருவா. எழில் உனக்கு வேணும் அப்படின்னா, நீ அந்த கயல என்ன வேணாலும் பண்ணு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஆன்டி, அதுக்கப்புறம் நான் சும்மா விடுவேனா? ஏற்கனவே எழில நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவ்ளோ ஆசைப்பட்டேன். ஆனா ஊடலா அந்த கயல் வந்து எழில கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ நான் எழில கல்யாணம் பண்ணிட்டு ஃபாரின்ல செட்டில் ஆகலாம் அப்படின்னு அவ்ளோ ஆசையோட காத்துக்கிட்டு இருக்கேன். இப்பயும் அவ மறுபடியும் அதுல வந்து மண்ணள்ளி போடணும் அப்படின்னு பிளான் பண்றா. இந்த தடவ அந்த கையில நான் சும்மா விட போறது கிடையாது. அந்த கையில நான் ஒட்டுமொத்தமா முடிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாம் சொல்லி தான் ஆன்டி வந்தேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நீ என்ன பண்ணுவியோ பண்ணு. அது உன்னோட விருப்பம். ஆனா நான் திரும்ப வரும்போது அந்த கையல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா கூட, என் புள்ள கூட அவ சேர்ந்திருக்க கூடாது. என் புள்ளைய எக்காரணத்த கொண்டும் அவ பாத்துறவே கூடாது. முதல்ல நீ ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணு. எழிலோட நிலைமை எப்படி இருக்கு? அவன் கண்ணு முழிச்சுருவானா? இல்ல வேற ஏதாவது பெரிய ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்ல ஃபாரினுக்கோ மாத்தலாமா? அப்படின்னு கேளு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, உடனே அத ப்ராசஸ் பண்ணு. நம்ம எழில வேற எங்கேயாவது கொண்டு போய் கூட வச்சு பாத்துக்கலாம். ஆனா, கையலுக்கு கண்ணு கெட்டாத தூரத்துல தான் நம்ம எழில் இருக்கணுமே தவிர, அவ பக்கத்துல எழில் இருந்துறவே கூடாது. உடனே இத பண்ணு தீபிகா அப்படிங்கிற மாரி வந்து நம்ம சிவசங்கரே சொல்றாங்க. "சரி ஆன்டி கண்டிப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் உடனே இந்த விஷயத்த பண்றேன். அது மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஆளுகள வச்சு முதல்ல அந்த கயலோட கதைய முடிக்கிறதுக்கு நான் பிளான் பண்றேன். எல்லாமே சீக்கிரமா நடந்துரும். உங்களோட பெயில் எடுக்கிறதுக்கான வேலையும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கவலைப்படாதீங்க ஆன்டி. நான் எல்லாத்தையுமே வெளியில இருந்து பார்த்துக்கிறேன். கூடிய சீக்கிரத்துல நான் உங்களுக்கு பெயிலோட வந்து உங்கள கூட்டிட்டு போறேன். நீங்க பொறுமையா இருங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம தீபிகா போயிர்றா. இந்த பக்கம் உள்ள பார்த்தீங்கன்னா, ஜெயிலுக்குள்ள சிவசங்கரி, "என்னையவே நீ ஜெயிலுக்கு அனுப்பிட்டல்ல. ஹே கயல்! உன்னலாம் நான் சும்மாவே விடமாட்டேன்டி. என் புள்ளைய என்கிட்ட இருந்து பிரிச்சது மட்டும் இல்லாம, இப்போ என் புள்ள கூட நீ சேரலாம் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு இருக்கியா? என் உயிர் இருக்கிற வரைக்கும் என் புள்ளகிட்ட உன்ன நெருங்க கூட விடமாட்டேன்டி. என் புள்ளைய உன்னைய விட்டு நான் ரொம்ப தூரம் வந்து அனுப்பிருவேன்." அப்படிங்கிற மாரி வந்து பயங்கர வில்லத்தனமா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ கயலுமே ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. எழில வந்து கயல் பாப்பாங்களா? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேருவாங்களா? சிவசங்கரி இந்த பிளான் எல்லாம் கெடுக்க போறாளா?
இது எல்லாமே வந்து இதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.